அது பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம். அதிலே கருத்து வேறுபாடுகள் எனக்கு இல்லை. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். அதுபோன்ற கருத்துக்கள் இடத்தில் இல்லை. அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? 10 நாள் அதே முயற்சி ட்ரை பண்ணுவோங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம். அந்த முயற்சி இருக்குங்கிறதா. எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவர்களும் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். இல்ல 10 நாள் டைம் கொடுக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களுக்கு பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவு மேற்கொள்ளும். கடந்த காலங்களில் நீங்க மத்திய டெல்லி போயிட்டு பல்வேறு தலைவர்களை பாஜக தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க. குறிப்பா இது அதிமுகவோட தலைமை அனுமதி இல்லாம போய் சந்திச்சதா கூறப்படுது. இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆர் இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு தலைமையில இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர்களோ யாராவது இந்த மாதிரி சந்திப்பு ஏற்படுத்த முடியுமா? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா தொடர்ந்து அதை பத்தி தான் பேசுறீங்க. பாரத பிரதமரையை சந்தித்து இருக்கிறார். என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நம்முடைய அமைச்சர்கள் இருந்து பாரத பிரதமரையை சந்தித்து பேசியும் இருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசியுள்ள இருக்கிறார். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். இது மகிழ்ச்சி இல்லை.